ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இனப்பகை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலி இன்றைக்கி லைவ் போட்டாக்கா இந்த விஷயத்த தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் நான் லைவ் போடலை. எனக்கு வேலை சரியாக இருக்குது, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் லைவ் போடலைன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு கேட்டால், ஒரு சில பகைகள் உணவுச் சங்கிலியின் அடிப்படையில் அமைகிறது. நான் யூடியூப்பில் நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த விஷயத்தை பார்த்தப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தோணுச்சு. இந்த விஷயம் இப்படி பேசணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் இதை வெளியே சொல்லணும்னு எனக்கு தோணலை. அதாவது ஒரு நெருப்பு நம்மை சுடும்போது தான் நெருப்பு சுடும் என்று தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அடிபடும் பொழுது அதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். சரிங்களா? இப்போ இனப்பகை அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கீரிப்புள்ள போயிட்டு ஒரு பாம்பு, நாகப்பாம்பு, பெரிய பாம்பு, அந்த பாம்போட பின்பகுதி, அதாவது அது படம் எடுத்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த படத்துக்கும் பின்பகுதியில் போயிட்டு அந்த கீரிப்புள்ள ரொம்ப சாமர்த்தியமாக போயிட்டு அந்த பாம்போட நெத்தி, உச்சந்த நெத்தியை ஏடி கடிச்சிடுது, வலுவாக கடிச்சிக்குது. அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க, ஹர 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 மகாதேவா அப்படின்னு ஒரு சேனலில் ஒரு பாட்டு போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 வீடியோ அப்படி தள்ளும் பொழுது அந்த கீரிப்புள்ள வாயெல்லாம் சிகப்பாகி அதோட கீரிப்புள்ளையோட வயிற்று பகுதியில் இந்த பாம்பு கொத்து கொத்தாக பிடிச்சி சதை எடுத்து அந்த கீரிப்புள்ளை இறந்து கிடக்கு. அப்பொழுதும் அதே காட்சி, அதாவது ஒரே சண்டை தான். ஒரு முன்னாடி ஒரு ஷாட்டு, பின்னாடி ஒரு ஷாட்டு. கீரிப்புள்ள தொடங்கும் பொழுது, சண்டையை தொடங்கும் போது ஒரு ஷாட்டு, கீரிப்புள்ள செத்து கிடக்கும் போது ஒரு ஷாட்டு. ரெண்டுக்கும் ஒரே மியூசிக் தான், ஹர 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 மகாதேவா. தப்பு யார் மேலே? பாம்பு மேலேயா, சிவன் கீரிப்புள்ள மேலேயா? ஆனால் சிவன் ரெண்டுக்குமே ஹர 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 மகாதேவன் மியூசிக் கொடுத்தா தப்பு யார் பேரில்? ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க கீரிப்புள்ளையும் பாம்பும்? இது என்ன இவர்களுக்குள் ஒரு இனப்பகை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது உணவு சாராத, உணவு மண்டலம் சாராத இனப்பகை அப்படின்னு சொல்லலாம். நான் ஆக்சுவலி இந்த கீரி பாம்பு சண்டையை நான் அடிக்கடி எங்கள் பக்கத்து வீட்டில் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் பார்த்துருக்குறேன். அதை தாண்டி இந்த பூனைக்கும் நாய்க்கும் பகை. ஒரு பூனையை பார்த்தா 4 நாய்ங்க சேர்ந்து அடித்து பிச்சு கொண்டுருவாங்க இல்லைங்களா? ஒரு நாள் இரவு 2 மணிக்கு, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி இரவு 2 மணி இருக்கும், ஒரு பூனையின் அகால ஒரு ஓசை கேட்டது. அது மரணத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது சில நாய்கள்கிட்ட சிக்கி. நான் அம்மா ஏதோ ஒரு புல்லை கத்துதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஞ்சி ஓடுறேன். அப்போ கூட நான் பூனைன்னு சொல்லலை, ஏதோ ஒரு புல்லை கத்துது, கடைசி மரண ஓலம் கத்துக்கிறதுன்னு சொல்லி ராத்திரி 2 மணிக்கு நான் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நான் ஒரு கொம்பு எடுத்துக்கிட்டு ஓடுறேன். நடு ரோட்லங்க ஒரு பூனை ரொம்ப, அதாவது அதோட முனியை பிடிச்சி ரத்தம்லாம் வழிது, அப்படி விட்டுருச்சுங்க அந்த நாய்ங்க. அந்த பூனை சோர்ந்து போய் உட்காந்துட்டு அவன் கடைசி தருணத்தில் அது அமர்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த 4 நாய்ங்க இருக்குது. எனக்கு யோசனை, இந்த நாயை அடித்தா அந்த நாய் பூனை இழுத்துட்டு ஓடிடும், இந்த நாய் அடித்தா இந்த நாய் பூனை இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இந்த கழி எடுத்து என்ன பண்ண அப்படி சுற்றினேன் பாருங்கள். நான் சுற்றினா எல்லா நாயும் ஓடிடும், இந்த பூனையை எப்படின்னா நம்ம அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு காப்பாற்றிடலாம் நான் நினச்சி சுற்றுறேன் பாருங்கள். இந்த 4 நாயும் இந்த பூனையோட 2 கை இந்த பகுதி, அந்த பூனையை 4ஆக பிச்சு என் உசுரோடு இருக்கும்போதே 4ஆக பிச்சு என் கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போச்சுங்க. அதுலேருந்து எந்த பூனைக்கும் நாய்க்கும் சண்டை நடந்தாலும் நான் பூனையை காப்பாற்றணும் முயற்சி செய்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த பூனை அட்லீஸ்ட் செத்தா ஒரே பீஸாஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பகை? நாய் பூனையை திங்க போகிறது கிடையாது, பூனை நாயை திங்க போகிறது கிடையாது. ஒரு வெறுமன ரத்தத்தை ருசிக்கும். நாய் பொதுவாக எல்லா ரத்தத்தையும் ருசிக்கும், பூனை மீன் கறி எல்லா ரத்தத்தையும் ருசிக்கும் இல்லையா? ஆனால் நாய்க்கு தான் பூனை ரத்தத்தை ருசிக்கணும்னு ஆசை வரும், பூனைக்கு நாயின் ரத்தத்தை ருசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கிடையாது. இது ஆனால் உணவு சங்கிலி சார்ந்த ஒரு இனப்பகையும் கிடையாது. கீரிப்புக்கும் பாம்புக்கும் உணவு சங்கிலி சார்ந்த ஒரு இனப்பகை கிடையாது, சரிங்களா? ஆனால் இப்போ ஒரு சிங்கம், ஒரு புலி இருக்குது, அது ஒரு மானை பார்த்ததும் வேட்டையாடுகிறது. அங்கு உணவு சங்கிலி சார்ந்த இனப்பகை இருக்குது. அதே சிங்கமோ அதே புலியோ வயிறு நிரம்பி இருக்கும்பொழுது பக்கத்தில் ஒரு மான் நீர் அருந்தினால் அந்த புலியை சிங்கத்தினால அந்த மானுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது. இதுதான் இயற்கையின் நீதி. ஆனால் இதையெல்லாம் மாறி மனிதன் மட்டும் எவ்வளவு நிறைவாக இருந்தாலும் சரி, மற்றொரு மனிதனிடம் தன்னை விட அதிகமாக ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குமானால் அதை அடித்து புடுங்குகின்றான். இது உணவு மண்டலம் சார்ந்த இனப்பகை அல்ல, இது இனப்பகையே கிடையாது. ஏனெனில் இருவரும் ஓரினம். ஆனால் காசு, பணம், நகை என்று வரும்பொழுது ஒரு மனிதன் சக மனிதனை அடித்து கொள்ளுகின்றான், துன்புறுத்துகின்றான். அப்பொழுது நாம் விலங்கினங்களிலும் கீழ்மையாக மனித இனங்கள் இருக்கின்றது
அப்படிங்கிற ஒரு தகவல். இதுதான் நான் இன்றைக்கி லைவில் பேசணும் முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் லைவ் போடலை. எனக்கு இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ரொம்ப சாயங்காலம்னா நான் தண்ணி பிடிக்கக்குள்ளலாம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அந்த பூனைக்குட்டியை நினச்சி. அதுலேருந்து நான் எந்த பூனைகள் கத்துனாலும் ஏன்னு கேளுங்களேன், ஏதோ அது ஒரு பீஸாக செத்து போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை நிறைய பூனைகளை பராமரிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சந்தர்ப்பங்கள் அமையணும் இல்லையா? இந்த இனப்பகை ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இந்த இனப்பகை உருவாச்சுன்னு சொல்லிட்டு யாருன்னா ஒரு சயின்டிஃபிக்கலா அல்லது ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக கருத்து தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ.